இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு முலாஃப் முலாஃப் இலைஹிய பத்தி சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி முலாஃப் அலிஃப்லாம் வாங்காது, எந்த ஒரு தன்வீன்களையும் பெறாது. முலாஃப் இலைஹி என்பது அலிஃப்லாம் பெற்றிருக்கும், அதனுடைய இறுதியுடைய ஹரக்கத் கசராக இருக்கும். அலிஃப்லாம் பெற முடியாத ஒரு இஸ்மாக அது இருந்தால் அது கசர் தன்வீன் பெற்றிருக்கும். இது எல்லாருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாதா. ஓகே, சரி. அப்போ நேர்ல சென்டென்ஸ் 2 சென்டென்ஸ் வாசிங்க. பைத்து முஹம்மதின் மிஃப்தாஹுல் பைத்தி. என்ன அர்த்தம்? முஹம்மதுடைய வீடு வீட்டுடைய ம், சாவி. ஓகே. பைத்துங்கிறது வீடு, முஹம்மது முலாஃப், பைத்து முலாஃப், முஹம்மதின் முலாஃப் இலைஹி, முஹம்மது வந்து முதாஃப் இலைஹி, மிஃப்தாஹ் வந்து மிஃப்தாஹு முதாஃப், முலாஃப், பைத் அல் பைத்தி முலாஃப் இலைஹி. ஓகே. முதாஃப் இலைஹி. இப்ப முஹம்மதின் உடைய சாவி அப்படின்னா அதை எப்படி மாத்தணும்? உம்மு முஹம்மதின். உம்முவா? முஹம்மதுடைய சாவி அப்படின்னா எப்படி மாத்தணும்? முஹம்மதின் உடைய, முகமதோட சாவி. முஹம்மதோட சாவி முஹம்மதின் முஃப்தாஹு மிஃப்தாஹு முஹம்மதின். முஹம்மதின். கரெக்ட். ஓகே, சரி. அடுத்தது வியாபாரியின் உடைய கடை. எப்படி மேக் பண்ணுவீங்க? வியாபாரியின் உடைய கடை. துகான் தாஜிரு. தாஜிருவா? தாஜிரி தாஜிரி அத்துகானு தாஜிரி. ஓகே. துக்கானு தாஜிரி. துக்கானு முலாஃப், தாஜிரி முலாஃப் இலைஹி. ஓகே. மாணவன் உடைய பள்ளிக்கூடம் எப்படி எழுதுவீங்க? பள்ளிக்கூடம்னா மதரசா அப்படின்னு சொல்லலாம். எப்படி மேக் பண்ணுவீங்க? அல் மதரசத்து துவாலிபி. மாஷா அல்லாஹ், கரெக்ட். அல் மதரசத்து தாலிபி. ஓகே. இப்ப மதரசா என்பது பெண்பாலாக இருக்குது அப்படிதானே? அப்ப தாலிபின்னு சொல்லி ஏன் பெண்பாலா போடல? தாலிபத்தி ஏன்னு சொல்லி ஏன் பெண்பாலா போடல? ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸ்ல மதர்சா முலாஃப் பெண்பாலாக இருந்தால் முலாஃப் இலைஹி பெண்பாலாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முலாஃப் ஒருமையாக இருந்துச்சுன்னா முலாஃப் இலைஹி ஒருமையாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து தனிப்பட்ட ஒன்றா குறிக்கிறது. முலாஃப் ஒருத்தருடைய பொருளை வந்து குறிக்கிறது, அதனால அதுவும் பெண்பாலாக இருக்கணும், இது பெண்பாலாக இருக்கணும் அவசியம் கிடையாது. இதே ஒரு முபுத்ததா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது அந்த பொருளை சார்ந்ததாக இருக்கும். சேர், சேர் அழகானது, அப்ப அந்த சேரை பத்தி குறிக்கிறதா அது இருக்கு. அதனால நம்ம முலாஃபுக்கு என்ன சட்டம் வச்சிருந்தோம்? முலாஃப் ஆண்பாலாக இருந்தால் முலாஃப் முபுத்ததா, முபுத்ததா ஆண்பாலாக இருந்தால் ஹபர் ஆண்பாலாக வர வேண்டும். முபுத்ததா பெண்பாலாக இருந்தால் ஹபர் பெண்பாலாக வர வேண்டும். முபுத்ததா பன்மையாக இருந்துச்சு அப்படின்னா ஹபரும் பன்மையாக வர வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை வச்சிருந்தோம். ஆனா இது ஒரு பொருளை சார்ந்ததாக இருக்கிறாள். ஆனா முலாஃப் முலாஃபில் அப்படி கிடையாது. நான் வந்து ஒரு நான் கிளாஸ் கத்துக்கிறேன்னு சொல்லுவேன். அப்ப முபுத்ததா வந்து ஒரு பொருளை சார்ந்ததாக இருக்கும். ஆனா வந்து முலாஃப் முலாஃபிலைக்கு அப்படி கிடையாது. இப்ப என்னுடைய ஒரு பொருள், நான் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், ஆனா அந்த பொருள் வந்து ஆண்பாலாக இருக்கணும் பெண்பாலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஆண்பாலாக இருந்தா இதுவும் ஆண்பாலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. இப்ப வீடு, முகமதுடைய வீடு அப்படின்னா பைத்து, பைத்து முஹம்மதின், முஹம்மதினுடைய வீடு அப்படி சொல்லி நம்ம குறிப்போம். ஆமா, சொல்லுங்க.
ஆமா அவங்க பேசிட்டு தான் அவங்க ரொம்ப கேட்டாங்க. சரிங்களா? அப்ப அதே போலதான் நம்ம எல்லாமே நம்ம வந்து அது ஆண்பாலாக இது ஆண்பாலாக இருக்கணும் என்ற அவசியம் கிடையாது. போன பாடத்திலே இது உங்களுக்கு தெளிவா இருக்கும். இப்ப என்னுடைய பேனா அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? கலமி, என்னுடைய பேனா. அந்த யா முத்தக்கெளின்னு சொல்லக்கூடிய யா மட்டும் பின்னாடி ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்னுடையதாக வந்துடும். அடுத்ததாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய பாடம் வந்து மௌசூப் சிஃபத். அத இன்னொரு பேரு நாத் வ மன்ஊத் அப்படி சொல்றாங்க. நாத் நாத்னா வர்ணிப்பவை, வர்ணித்தல். சரிங்களா? வ மன்ஊத் மன்ஊத்னா வர்ணிக்கப்பட்ட ஒரு பொருள். வர்ணித்தல் அப்படின்னா அது எப்பெல்லாம் நம்ம வர்ணிப்போம்? ஒரு பொருளை வந்து சின்னதா இருக்கு, பெரியதாக இருக்குது, நீளமா இருக்கு, குட்டையா இருக்கு, அழகா இருக்கு, அழகு இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய விருப்பப்படி ஒரு பொருளை வந்து நம்ம வர்ணிப்போம். அப்படிதானே? அதே போலதான் அதுக்கு இன்னும் வந்து சிஃபத்து அப்படின்னு சொல்றாங்க. எந்த பொருளை நம்ம வர்ணிக்கிறோமோ அதுக்கு மௌசூப் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப எந்த பொருள் வர்ணிக்கிறோம் அதுக்கு மௌசூப். எந்த வார்த்தையை கூட நம்ம வர்ணிக்கிறோமோ அது சிஃபத்து. ஓ பெண் அழகானவள், இந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பெண் அழகானவள்னா முபுத்ததா ஹபர். சரிங்களா? பெண் அழகானவள் அப்படின்னா முபுத்ததா ஹபர். பெண்ணாகிறவள் அழகானலா இருக்கிறா. அப்போ பெண்ணை பத்தின உடைய செய்தியை பின்னாடி சொல்லுது. ஆனா அழகிய பெண் அப்படின்னா அது மௌசூப் சிபத்தாக ஆயிரும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு அழகிய சிறுவன் அப்படின்னா அது மௌசூப் சிபத்து. அழகிய சிறுவன், சிறுவன் வந்து ரொம்ப மிகச்சு சொல்றது அழகிய சிறுவன் அப்படின்னு. சிறுவன் அழகானவன் அப்படின்னா அது முபுத்ததா ஹபரா போயிடும். இந்த மாதிரி இது வந்து எல்லாருக்கும் குழப்பம். அதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே தெளிவா சொல்லி கொடுக்குறேன். சென்டென்ஸ் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நீளமான மரம், இது மௌசூப் சிஃபத்தா அல்லது முபுத்ததா ஹபரா? நீளமான மரம் என்னதுமா? நீளமான மரம் மௌசூஃபு சிஃபத்து. ஆனா மரம் நீளமானது அப்படின்னா அது முபுத்ததா ஹபராக மாறிடும். சரிங்களா? முபுத்ததா ஹபர் என்பது ஒரு செய்தியை சொல்லிட்டு அதனுடைய ஒரு ஒரு விஷயத்த ஒரு பொருளை சொல்லிட்டு அத வர்ணனைய பின்னாடி சொல்றது முபுத்ததா ஹபர். ஆனா வர்ணனைய முன்னாடி போட்டுட்டு அந்த பொருளை பின்னாடி சொல்றது மௌசூஃபு சிஃபத்து. ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். நீங்க இப்படி அழகிய சிறுவன் மிகைச்சு கூறுறது, அழகிய சிறுவன், அழகிய மரம், நீளமான மரம், அழகான வீடு, உயரமான வீடு, உயரமான மனிதன், குட்டையான பெண், அழகிய குழந்தை, அறிவாளியான மாணவன், அறிவாளியான மாணவி, உயரமான மாணவி அப்படின்னு சொல்லி எல்லா வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகள் முன்னாடி வர்றது எல்லாமே மௌசூஃபு சிஃபத்து. இப்ப அதையே பாருங்க. முபுத்ததா ஹபருக்கு வீடு குளிர்ச்சியானதாக இருக்கிறது, மரம் நீளமானதாக இருக்கிறது, மாணவன் அறிவாளியாக இருக்கின்றான், மாணவி அறிவாளியாக இருக்கின்றாள், கணவன் அன்பானவனாக இருக்கின்றான், மனைவி அன்பானவளாக இருக்கின்றாள். இதெல்லாமே முபுத்ததா ஹபரு. உங்களுக்கு புரியுதா? புரியுதாமா? சரி. இப்ப முபுத்ததா இப்ப வந்து மௌசூப் சிஃபத்துக்கும் இன்னொரு பேரு நஅத் வ மன்ஊத். நஅத் வ மன்ஊத். அதுக்கு இன்னொரு பேர் தான் சிஃபத் மௌசூப், சிஃபத் மௌசூப் அல்லது மௌசூப் சிஃபத். இப்படி வேணா சொல்லிக்கலாம். மன்ஊத் வ நஅத் அப்படி சொல்லலாம், நஅத் வ மன்ஊத் சொல்லலாம், மௌசூப் சிஃபத் என்று கூறலாம், அல்லது சிஃபத் அல்லது மௌசூப் என்று கூறலாம். சரிங்களா? இப்படியும் வந்து கூறலாம்.
மௌசூஃப் சிஃபத்தினுடைய ஒற்றுமைகள் பார்த்துருவோம். மௌசூஃப் ஒருமையாக இருந்தால் சிஃபத்தும் ஒருமையாக இருக்கும். மௌசூஃப் இருமையாக இருந்தால் சிஃபத்தும் இருமையாக இருக்கும். மௌசூஃப் பன்மையாக இருந்தால் சிஃபத்தும் பன்மையாக இருக்கும். மௌசூஃப் ஆண்பாலாக இருந்தால் சிஃபத்தும் ஆண்பாலாக இருக்கும். மௌசூஃப் பெண்பாலாக இருந்தால் சிஃபத்தும் பெண்பாலாக இருக்கும். இந்த சட்டத்திட்டங்கள்லாம் எதை மாதிரி இருக்குன்னு கரெக்டா சொல்லுங்க. மாஷால்லா அதேதான். முலாஃப் முலாஃப் இலைஹிக்கு நம்ம எப்படியெல்லாம் சட்டம் வச்சோமோ அதே போலதான். ஆனா இதுல என்ன நம்ம முபுத்ததா அலிஃப்லாம் பெறும், ஹபர் அலிஃப்லாம் பெறாதுன்னு பார்த்தோம். இதுல அப்படியே ஆப்போசிட். முபுத்ததா முலாஃப் மௌசூஃப் அலிஃப்லாம் பெற்றிருந்தால் சிஃபத்தும் அலிஃப்லாம் பெற்றிருக்கும். மௌசூஃப் அலிஃப்லாம் பெறாம இருந்துச்சுன்னா சிஃபத்தும் அலிஃப்லாம் பெறாது. சரிங்களா? இதுதான் அதனுடைய ஒற்றுமை. மௌசூஃப் அலிஃப்லாம் பெற்றா சிஃபத்தும் அலிஃப்லாம் பெறும். மௌசூஃப் ஒருமையாக இருந்தால் சிஃபத்தும் ஒருமையாக இருக்கும். மௌசூஃப் ஆண்பாலாக இருந்தால் சிஃபத் எல்லாமே ஒரே மாதிரிதான். ஆனா மௌசூஃப் அந்த வர்ணிக்கப்படக்கூடிய பொருள் அக்ரிணை பன்மையாக இருந்தால் மட்டும் அதனுடைய சிஃபத்து பெண்பால் ஒருமையாக வரும். இப்ப நான் உங்களுக்கு சென்டென்ஸோட மேக் பண்ணும்போது இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சிடும். நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஒருமை. மௌசூஃப் வந்து ஒருமையாக இருந்தா சிஃபத்தும் ஒருமையாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு இப்ப சென்டென்ஸ் பார்ப்போம். உஸ்தாதா இதுல வந்து ஹரக்கத்து தன்வீன் எப்படி உஸ்தாதா சேமா வருமா இல்ல எல்லாமே சேம் தான். எல்லாமே சேம் தான். ஓகே உஸ்தாதா. பாருங்க, தாலிபுன் முஜ்தஹிதுன், மாணவன் முயற்சியுள்ளவனாக இருக்கின்றான். அதுவும் தன்வீன் பெற்றிருக்கு, இதுவும் தன்வீன் பெற்றிருக்கு. அடுத்து அத்தாலிபு அல் முஜ்தஹிதுன், அத்தாலிபு வந்து முபத்ததா பெற்றிருக்கு, அலிஃப்லாம் பெற்றிருக்கு, முஜ்தஹிதும் அலிஃப்லாம் வந்து பெற்றிருக்கு. அப்போ அது எதெல்லாம் வந்து வாங்குமோ அதுவும் இது வாங்குவோம். இப்ப இதுக்கு ஹரக்கத்து நம்ம எப்படி வைக்கிறது? தாலிபு மௌசூஃப் வர்ணிக்கப்பட்ட ஒரு பொருள் மாணவன். எந்த பொருள்ல வர்ணிச்சிருக்காங்க? அது சிஃபத். சிஃபத்னா வர்ணிக்கக்கூடிய ஒன்று, வர்ணிக்கக்கூடிய ஒன்று சிஃபத். எதை வர்ணிச்சிருக்கோமோ அது மௌசூஃப். மௌசூஃப் சிஃபத்து. மௌசூஃப் தான் ஃபர்ஸ்ட் வரும். நம்ம சிஃபத்தை தூக்கி ஃபர்ஸ்ட் போடக்கூடாது. முபத்ததா ஹபர்ல எப்படி முபத்ததாவை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு ஹபரை ரெண்டாவது போடுறோமோ, முலாஃப் இலைஹில முலாஃபை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு எப்படி முலாஃப் இலைஹி பின்னாடி போடுறோமோ அதே போன்றுதான் இந்த பாடத்துல நம்ம மௌசூஃபை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு சிஃபத்தை செகண்டா போடணும். சரிங்களா? இப்ப எல்லாமே அதே மாதிரி. இது என்ன ஹரக்கத்து வாங்கியிருக்கோ அதே ஹரக்கத்தை தான் இதுவும் பெறும். சரி, ஓகே. இப்ப நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அழகிய மரம் எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அழகிய மரம். அஷ்ஷஜரு ஜமீல். அஷ்ஷஜரு ஜமீலும். தப்பு. அஷ்ஷஜரத்து அஜ்ஜமீல. அஷ்ஷஜரத்துன் ஜமீலத்துன். அஷ்ஷஜரத்து ஜமீல. அல் ஜமீல. ஏன் அது அலிஃப்லாம் வாங்கினா இதுவும் அலிஃப்லாம் வாங்குவோம், அது பெண்பாலாக இதுவும் பெண்பாலாகும். அதனால அஷ்ஷஜரத்து அஷ்ஷஜரத்து. சரி, இப்போ வந்து மிர்வஹத்துன் அப்படின்னா ஃபேன். சரிங்களா? நமக்கு எல்லாமே அடிப்படையான ஒரு வார்த்தை மிர்வஹத்துன். ஃபேன். ஃபேன் வந்து குளிர்ச்சியானதுன்னு வச்சுக்கோமே. ஃபேன் வந்து குளிர்ச்சியா இருக்கு. மிர்வஹத்துன் பெண்பாலாக வருது. மிர்வஹத்துன். பாரிதுன் அப்படின்னா குளிர்ச்சியானது. அப்ப எப்படி சொல்லுங்க? ஃபேன் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஃபேன் குளிர்ச்சியாக இருக்கிறது. மிர்வஹத்துன் பாரிதத்துன். மிர்வஹத்துன் பாரிதத்துன். இது வந்து நக்கீராவா நம்ம சொல்லியிருக்கோம்.
நக்கிராவான ஒரு பொருளை மாரிஃபா மாத்தணும்னா அலிஃப்லாம் போடுவோம். அப்ப அலிஃப்லாம் போட்டோம்னா அல் மிர்வஹத்து المربحة பாரிதத்து الباردة மிர்வஹத்து அல் பாரிதத்து மிர்வஹத்துல் பாரிதத்து. Okay. இப்போ அறிவாளியான மாணவன் எப்படி சொல்வீங்க? அறிவாளியான மாணவன். சகீதுன் த்வாலிபுன். தப்பு. மௌசூஃப் தான் எப்பயும் ஃபர்ஸ்ட் வரணும். வர்ணிக்கப்படக்கூடியவங்க தான் ஃபர்ஸ்ட் வரணும். த்வாலிபத்துன் சகியத்துன். நான் வந்து ஆண்பால் தான் சொன்னேன் சரிங்களா? ஆண்பால் ஒருமை வந்து சொல்லிருக்கேன். மாணவன் அறிவாளி. சரி. தொபீபத்துன் தொபீபத்துனா டாக்டர் ஆச்சு. சாரி الطالب 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 சகியத்துன். فقيهة தக்கியுன். தக்கியுன். அத்தாலிபு அத்தகியு. அத்தாலிபு அத்தகியு. இப்ப எழுதி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. அத்தாலிபு அது அலிஃப்லாம் பெற்றா இதுவும் அலிஃப்லாம் பெறணும். அத்தாலிபு மாணவன் அறிவாளியாக இருக்கின்றான். அத்தகியு. இன்னும் இதுல உங்களுக்கு இன்ஷால்லா ஒரு தெளிவு வேணும்னு நினைக்கிறேன். அத்தாலிபு தகியு மாணவன் அறிவாளி. சரி, இப்ப இதுவே அறிவாளியான மாணவன் சொல்லி மாத்திருக்கீங்க. மௌசூஃப் சிஃபத்துல நம்ம மாத்திருக்கோம். மாணவன் அறிவாளியாக இருக்கின்றான் எப்படி மாத்துவீங்க? மாணவன் அறிவாளியவனாக இருக்கின்றான். அறிவாளியாக இருக்கின்றான். அத்தகியு த்வாலிபு. சென்டென்ஸ் நான் வந்து வாசிக்கிறது உங்களுக்கு புரியலையா? மாணவன் அறிவாளி என்பது முபுத்ததா ஹபர். அறிவாளியான மாணவன் என்பது மௌசூஃபு சிஃபத்து. அப்ப அத ரொம்ப புகழக்கூடிய வார்த்தையை முன்னாடியே சொல்றோம் அப்படின்னா அது வந்து மௌசூஃப் சிஃபத். சரிங்களா? ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றது. அழகான வீடு, அறிவாளியான மாணவன் அப்படின்னு சொல்வது மௌசூஃப் சிஃபத். ஆனா லேசா ரொம்ப லேசா சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட அவங்கள முன்னாடி சொல்லி அவருடைய செய்தியை பின்னாடி சொல்றது முபத்ததா ஹபர். மாணவன் அறிவாளியானவனாக இருக்கின்றான், இது முபத்ததா ஹபரு. அப்ப இது எப்படி மாத்துவோம்? அத்தாலிபு முபத்ததாக்கு அலிஃப்லாம் போடுவோம். அத்தாலிபு ஹபருக்கு அலிஃப்லாம் போட மாட்டோம். தகியுன். அத்தாலிபு தகியுன் என்பது முபத்ததா ஹபரு. அத்தாலிபு அத்தகியு என்பது மௌசூப் சிஃபத். புரியுதா? சரி. ஆசிரியர். ஆசிரியர் முதர்ரிசுன்னா ஆசிரியர். ஆசிரியர் பிரபலியமானவர். பிரபலியமானவர்னா மஷ்ஹூருன். பிரபலியமானவர் மஷ்ஹூருன். ஏற்கனவே நிறைய சென்டென்ஸ்ல வந்து பார்த்திருக்கோம். சென்டென்ஸ் எல்லாம் மேக் பண்ணி அனுப்புனவங்களுக்கு தெரியும். இது நிறைய டைம் நான் யூஸ் பண்ணிருப்போம். மஷ்ஹூருன் பிரபலியமானவர். பிரபலியமான ஆசிரியர் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுவீங்க? அல் முதர்ரிசத்து அல் முதர்ரிசத்துல் ஏன் பெண்பால் ஆக்குறீங்க? المدرس அல் முதர்ரிசுல் மஷ்ஹூருன். மஷ்ஹூரு. مشهور அல் முதர்ரிசு ஷீன் வரும். நான் சீன் போட்டிருக்கேன், ஆனா ஷீன் வரும். மஷ்ஹூரு அல் முதர்ரிசுல் மஷ்ஹூரு ஆசிரியர், அனுபவம், அது பிரபலியமான ஆசிரியர். சரி, ஓகே. இப்ப ஆசிரியர் பிரபலியமானவர் எப்படி இது பண்ணுவீங்க? அல் மஷ்ஹூருல் முதர்ரிசு. அல் ஏன் குழப்பறீங்க சாலிஹா? புரியலையா நான் சொல்றது?
இல்ல அல் சிஸ்டர். எனக்கு என்ன முதர்ரிசு அப்படின்னா, இப்போ மஸ்ஹூரு மௌசூஃப் அல் வந்தாதானே அப்படிங்கிறது அது மௌசூஃப் சிஃபத்து வர்ணிக்கக்கூடிய பொருளா? ரெண்டு எனக்கு இன்னொரு தடவை சொல்றீங்களா? மௌசூப் என்பது வர்ணிக்கப்பட்டவங்க. இப்ப சாலிஹா நல்லவள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யார் நம்ம வர்ணிக்கிறோம்? சாலிஹா சாலிஹா அப்படின்றத வர்ணிக்கிறோம். அப்ப சாலிஹா வந்துரும். அப்ப நல்லவள் சொல்லக்கூடியது பின்னாடி வந்துரும். நல்லவள்னாலும் சாலிஹா தான் வரும். இப்ப அழகிய மரம், எதை வர்ணிக்கிறோம்? மரத்தை வந்து வர்ணிக்கிறோம். அப்ப அந்த மரம் வந்து first வந்துரும். அஸ்ஸஜரு அஷ்ஷஜரத்து. எப்படி அஸ்ஸஜரத்து வர்ணிக்கிறோம்? அந்த வர்ணிக்கூடிய அல் பொருள் வந்து பின்னாடி வந்துரும். அல் ஜமீலுன் ஜெமிலத்து. மரம் வந்து பெண்பால் தானே, அஷ்ஷஜரத்து. ஜமீலத்துன் ஜமீலத்துன். நான் வந்து உங்ககிட்ட கேக்குறது முபுத்ததா ஹபரா அது மௌசூஃப் சிஃபத்தா தான் கேக்குறேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு டைம் கேட்டவங்க திருப்பி அதை சென்டென்ஸ் அப்படி திருப்பி மாத்தி மஷ்ஹூர முன்னாடி போட்டு ஆசிரியர் ரெண்டுக்கும் அல் வந்துச்சுன்னா மௌசூஃப் சிஃபத்து அதேதான். ரெண்டுக்குமே வந்து ரெண்டு அல் ஒரே வந்துச்சுன்னா மாதிரி மௌசூஃப் சிஃபத்து ஒரே மாதிரி இருந்துச்சு. ஒண்ணே அடுத்த ஒண்ணு, அதாவது முப்ததாக்கு மட்டும் அல் வந்துச்சுன்னா அது முப்ததா ஹபர். அதேதான். முபுதா மட்டும் வந்து ஹபர் வந்து தன்வீன் வாங்கிருச்சு அப்படின்னா அது முபுதா ஹபரு. மௌசூஃப் சிஃபத்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது எதை வாங்கிக்கோ அதாவது இது வாங்கிருக்கும். தனிப்பட்ட அது எந்த ஒரு பெண்பாலா இது இருந்தா இது கிடையாது. பெண்பாலா இருக்கும், இது ஆண்பாலா இருந்தா இது ஆண்பாலா இதுவும் இருக்கும் ஆண்பாலா இருக்கும். மௌசூஃப் சிஃபத்துக்கு. ஆமா, சரி, ஓகே. பிரபலியமான கல்லூரி. பிரபலியமான கல்லூரி. கல்லூரிங்கிறது குல்லியத்து அல் தானே. ஜாமிஅத்துல் மஷ்ஹூரு. அல் ஜாமிஅத்துல் மஷ்ஹூரு. திருப்பி தப்பு பண்றீங்களே, அது பெண்பாலா தான் இது பெண்பால் தானே வரும். அல் அல் ஜாமியா ஜாமிஉல் மஷ்ஹூரு. அல் ஜாமிஉல் மஷ்ஹூரு. குல்லியத்து போடலாம். காலேஜுக்கு குல்லியத் வரும். பல்கலைக்கழகம்னா ஜாமியா. சரிங்களா? ஜாமியத்துனா பல்கலைக்கழகம், குல்லியத்துனா காலேஜ், மதரசானா ஸ்கூலு. சரி, ஓகே. இப்ப அழகான வானம் எப்படி போடுவீங்க? அஸ்ஸமாஉ ஜமீலு. இயற்கைகள் எல்லாம் அல் பெண்பாலாக ஜமீலு படிச்சிருக்கோமே. இயற்கைகள் எல்லாம் பெண்பால்னு படிச்சிருக்கோமே. அஸ்ஸமாஉல் ஜமீலத்து. இல்ல அஸ்ஸமாவாத்து அல் ஜமீல். அஸ்ஸமாஉல் ஜமீலத்து. வானங்கள்னு சொன்னாதான் சமாவாத்துன்னு வரும். வானம் அஸ்ஸமாஉ ஜமீலத்து. ஜமீலத்து. நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சது எல்லாம் நம்ம ஏன் படிச்சோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்போம். இப்படி சென்டென்ஸ் மேக் பண்ண நமக்கு தெரியும். ஓ, அதெல்லாம் வச்சுதான் இப்படி மேக் பண்ணணும் போல அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்ப நம்ம பெண்பால், இது ஆண்பால், இது பெண்பால்னு படிச்சிருப்போம். ஓ, இதெல்லாம் ஆண்பால் பெண்பாலா சரி படிச்சோம் அப்படியோட நிப்பாட்டிருப்போம். இனிமேலாம் சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண போறோம். சரி. கண், அழகிய கண் எப்படி சொல்லுவீங்க? அழகிய கண். அல் ஹஜரு. அல் ஹஜரு உஸ்தாதா கல்லா கண்ணா உஸ்தாதா? கண்ணு ஐஸ். அல் ஐனுல் உடல் உறுப்புகள்ல அல் ஐனு ஜமீலத்து. அல் ஐனு ஒருத்தரா சொல்லுங்க. அல் ஜமீலத்துன். அல் ஐனுல் ஜமீலத்து. அல் ஜமீலத்து. சரி. கண்கள் அழகாக இருக்கிறது. கண்கள் அழகாக இருக்கிறது. இது என்ன சென்டென்ஸ்? இது முபத்ததா ஹபர். முபத்ததா ஹபர். அப்ப எப்படி வரும்? அல் ஐனு ஜமீலத்துன். அல் ஐனு ஜமீலத்துன் என்பது முபத்ததா ஹபர். அல் ஐனு அல் ஜமீலத்து என்பது மௌசூஃப் சிஃபத். இப்ப புரிஞ்சுச்சா? எல்லாரும் புரிஞ்சுக்கிறேன். அப்ப அது ஆண்பாலாக இருந்தால் இதுவும் ஆண்பாலாக இருக்கும். அது பெண்பாலாக இருந்தால் இதுவும் பெண்பாலாக இருக்கும். அது ஒருமையாக இருந்தா அதுவும் ஒருமையா இருக்கும். இருமையா இருந்தா இது இருமை. எல்லாமே அப்படிதான் இருக்கும். முத்தலாஹுடைய சட்டம் தான். ஆனா என்ன, மௌசூஃப் ஃபர்ஸ்ட் வரும், சிஃபத் செகண்ட் வரும். சிஃபத்துல வந்து நம்ம மௌசூஃபுல் ஹரக்கத்தை அப்படியே பிரதிபலிப்போம். ஹபர்ல வந்து தன்வீன் மட்டும் போடுவோம். இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். மிக்க ரொம்ப அழகா வர்ணிச்சு சொன்னா அது மௌசூஃப் சிஃபத்து.
ஒரு பொருளை சொல்லிட்டு அதோடைய செய்தியை பின்னாடி சொல்றது முபுத்ததா கபரு. சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். அதுக்கு அலிஃப்லாம் அத்வாலிபு, மாணவன் அழகானவன். அத்வாலிபு அல் ஜமீலு, அல் ஜமீலு. அல்லது வந்து அதுக்கு அலிஃப்லாம் இல்லைன்னா இதுக்கு அலிஃப்லாம் இருக்காது. தாலிபுன் ஜமீலுன். ஓகே. அடுத்ததாக வந்து ஃபாத்திமா, அழகான ஃபாத்திமா. இப்ப பேருக்கு நம்ம அலிஃப்லாம் போட மாட்டோம். ஃபாத்திமத்து ஜமீலத்துன், ஃபாத்திமத்து ஜமீலத்துன். இப்ப இரண்டுக்கு பார்ப்போம். இது இரண்டா இருந்துச்சுன்னா அதுவும் இரண்டா இருக்கும் தான் சொன்னோம். அழகிய இரண்டு சிறுவர்கள் அல்லது அழகிய இரண்டு குருவிகள் போடலாம். அழகிய இரண்டு குருவிகள். இப்ப எப்படி போடுவீங்க? குருவிக்கு வந்து உஸ்ஃபூருன். அல் உஸ்ஃபுரானி உஸ்ஃபுரானி ஜமீலானி. அதேதான். அல் உஸ்ஃபூரானி ஜமீலத்தானி. ஏன் ஜமீலத்தானி? பெண்கள் வந்தவங்க ஜமீலத்தானி. ஓகே. ஜமீலத்தானி, அவ்வளவுதான். அல் உஸ்ஃபூரானி ஜமீலானி. ஜமீலானி. இப்ப பெண்பாலா வந்துருக்கு ஷஜரத்தானி ஜமீலத்தானி நீங்க போடலாம். ஆனா இதுல ஏன் வந்து அலிஃபுன் வந்து சேர்க்க தா வந்து சேர்க்க கூடாது? உஸ்பூர்னு ஆண்பாலா தானே வந்திருக்கு. உஸ்பூர்ன்ற இஸ்மு வந்து ஆண்பாலா வந்திருக்குது. சரி, ஓகே. அழகிய இரண்டு புத்தகங்கள். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அல்-கிதாபானில் ஜமீலானி. ஜமீலானி. அல்-கிதாபானில் ஜமீலானி. யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுங்க. அவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் வந்து அன்மியூட் பண்ணி விடுறேன். இரண்டு அழகான புத்தகங்கள். அல் ஜமீலானில் அல் கிதாபானில் ஜமீலானி. அல் கிதாபானில் ஜமீலானி. அழகான இரண்டு புத்தகங்கள். சரி, இரண்டு புத்தகங்கள் அழகானவை. இது எப்படி எழுதுவீங்க? அல் கிதாபானி ஜமீலானி. இல்ல, கரெக்ட். ஏன்னா முப்ததா வந்து ஹபர் வந்து அலிஃப்லாம் பெறாதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை அப்படியே போட்டோம். அலிஃப்லாம் போடாம அப்படியே போட்டாச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இரண்டு பிரபலியமான இரண்டு இன்ஜினியர்கள். இன்ஜினியருக்கும் ஏற்கனவே தெரியும். முஹண்டிஸ்னா இன்ஜினியர். சொல்லுங்க ஃபாத்திமா சிஸ்டர், சொல்லுங்க இன்ஷால்லா. ஃபாத்திமா சிஸ்டருக்கு தெரியலன்னா வேற ஏதாவது சொல்லுங்க. சாலிகா சொல்லுங்க. அல் முஹந்திசானில் மஷ்ஹூரானி. அல் முஹந்திசானி அல் மஷ்ஹூரானி. அல் மஷ்ஹூரானி. அல் முஹந்திசானி அல் மஷ்ஹூரானி. இதே முபத்ததா கபர் அப்படின்னா அல் முஹந்திசானி மஷ்ஹூரானி மட்டும் வரும். கபருக்கு அலிஃப்லாம் மட்டும் வரும். அறிவாளியான இரண்டு டாக்டர்கள். அறிவாளியான இரண்டு டாக்டர்கள். தபீபத்தானி தகியானி. அத்தபீபத்தானியா சொன்னீங்க? ஏன் பெண் பாலாக்குறீங்க? தபீபானி. அத்தபீபானி அத்தகியானி. அத்தகியானி. மாஷா அல்லாஹ். சாஜிதா ஹம்சான் சொல்லிருக்கீங்க. மாஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சிஸ்டர், நான் இடையில சொல்லிக்கிறேன்.
சொல்லிருக்கீங்களா? தனியா சொன்னது இல்ல ஆமா தனியா சொன்னேன். மாஷா அல்லாஹ், கரெக்டா சொல்லிருக்கீங்க. வேற மாணவர்கள் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். தாலிபுன் மாணவன், தாலிபத்துன் மாணவி, முஹந்திஸ் இன்ஜினியர், தொபிபுன்னா டாக்டரு. ஓகே, ஃபல்லாஹுன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபல்லாஹுன் அப்படின்னா என்ன தெரியுமா யாருக்காவது? ஃபல்லாஹுனா விவசாயி. ஃபார்மர். ஓகே, இப்ப இரண்டு கடின உழைப்புள்ள இரண்டு விவசாயிகள். கடின உழைப்புள்ள இரண்டு விவசாயிகள். கடின உழைப்பாயினா முஜ்தஹிதுன் அர்த்தம். என்ன சிஸ்டர்? முஜ்தஹினியா? அந்த இல்லைங்க, எழுதி போடுறேன். முஜ்தஹிதுன் ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருந்தது. வாங்க சொல்றாங்க, முடியட்டும். ஓகே, இப்ப கடின உழைப்புள்ள இரண்டு விவசாயிகள் எப்படி சொல்லலாம்? அல் ஃபல்லாஹானில் முஜ்தஹிதானி. மறுபடியும் சொல்லுங்க. அல் ஃபல்லாஹானில் முஜ்தஹிதானி. கரெக்ட், மாஷா அல்லாஹ். சரி, நீங்களே இப்ப ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இறுமைக்கு இரண்டு பேனாக்கள் உடைந்து விட்டது. இரண்டு பேனாக்கள் உடைந்தது. இது என்ன சென்டென்ஸ்? இது முபத்ததா கபர். சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க. உடைந்த இரு பேனாக்கள். உடைந்த இரு பேனாக்கள். உடைந்த இரு பேனாக்கள். அல் அல் கலமானி கலமானில் மக்சூரானி.
மக்சூரானி. அல் கலமானி மக்சூரானி. உடைந்த 2 பேனாக்கள். ஓகே, வேற உதாரணம் சொல்லுங்க. நீங்க நம்ம ஒருமை இருமை மட்டும் 2 பார்ப்போம். கதவுகள் 2 திறந்திருக்கிறது. அது என்ன சென்டென்ஸ்? முபத்ததா கபர் சிஸ்டர். திறந்திருக்கின்றது 2 கதவுகள். திறந்த 2 கதவுகள். திறந்த 2 கதவுகள். அதுல வந்து அல் பாபானி மஃப்துஹானி. அல் பாபானில் அல் மஃப்துஹானி. அல் பாபானில் மஃப்துஹானி. வேற அல் பாபானில் மஃப்துஹானி. அழகான 2 சாவிகள். அழகான 2 சாவிகள். வேற ஏதாவது சொல்லுங்க. சாலிஹா மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்களே, வேற ஏதாவது சொல்லுங்க. சிஸ்டர் இதுக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அழகான 2 சாவிகள். அல் மிஃப்தாஹானி மிஃப்தாஹுன் அல் மிஃப்தாஹானி அல் மிஃப்தாஹானில் ஜமீலானி. அல் மிஃப்தாஹானில் ஜமீலானி. கரெக்டா உஸ்தாதா? மாஷாஅல்லாஹ், கரெக்ட். அல்ஹம்துலில்லாஹ். வேற ஏதாவது சென்டென்ஸ் சொல்லுங்க. நம்ம அரபில மேக் பண்ணலாம். சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சா போதும். தமிழ்ல வந்து அது உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். நீங்க சொல்லுங்க, நம்ம இன்ஷால்லா அரபில மேக் பண்ணலாம். طالبا جديدا. ஓகே, ஆனா நம்ம வந்து ஃபர்ஸ்டா சொல்லும்போது என்ன சொல்லிக்கலாம்? லம்மு தன்வீன் வச்சே சொல்லிக்கலாம். சரிங்களா? தாலிபுன் ஜதீதுன், புதிய மாணவன். புதிய மாணவன் தானே சொல்றீங்க? எஸ், புதிய மாணவன். புதிய மாணவன். தாலிபுன். இது வந்து நக்கிராவா இருக்கு. மாரிஃபா மாத்துங்க. அல் துவாலிபன். எஸ், சம்சியா. அத்வாலிபன். அலிஃப்லாம் வந்தா தன்வீன் வராது. அத்வாலிபு ஜதீதன். அத்வாலிபு அல் ஜதீதுன். அத்வாலிபு அல் ஜதீதுன். இது வந்து நாட்டு மன்ஹூத். அலிஃப்லாம் வந்து இங்க அலிஃப்லாம் வராட்டா முபத்ததா ஹபர். மாஷாஅல்லாஹ், கரெக்ட். ஓகே, சரி. இத வந்து இப்ப இருமையா மாத்துங்க. அல் தாலிபானி அத்வாலிபானி அல் ஜதீதானி. மாஷாஅல்லாஹ். எங்கயாவது முன்னாடி படிச்சீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். மாஷாஅல்லாஹ், கரெக்டா சொல்றீங்க. மாஷாஅல்லாஹ். சரி, ஓகே. சரி, இப்ப இதே வந்து இருமையில பெண்பால் வச்சு சொல்லுங்க. இருமையில பெண்பால் வச்சு சொல்லுங்க. புதிய மாணவியே சொல்லலாமா? அல் ஷஜரத்தானில் ஜமீலத்தானி. ஷஜரத்தானியா? தாலிபத்துன் ஜதீதத்துன். இது வந்து சரி, இப்போ ஒண்ணு இதை எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்ப வந்து நம்ம முஹீதீன் அம்மா இன்ஷால்லா பதில் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும். சரிங்களாமா? தெரிஞ்சதை சொல்லுங்க. லெஃப்ட் ஆயிடாதீங்க குரூப் விட்டு. தெரிஞ்சதை சொல்லுங்க. சரியா? இல்ல அலிமா, நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்.
அப்படிங்களா? சரி சரி. இப்ப வேற யாராவது இந்த தாலிபத்துன் ஜெதீத் வச்சு நம்ம இப்ப படிக்கலாம். துவாலிபத்துன் ஜதீதத்துன் புதிய மாணவி அப்படி சொல்லி இருக்கு. இத ஃபர்ஸ்ட் முபுத்ததா ஹபரா மாத்தலாமா? மாத்தலாம் உஸ்தாத். எப்படி மாத்தலாம்? அத்வாலிபத்து ஜதீதத்துன். ஓகே, முபுத்ததா ஹபரா மாத்தியாச்சு. மாணவி புதியவள் அப்படின்னு புதிய மாணவியா இருக்கிற ஒரு விஷயத்த மாணவி புதியவள்னு மாத்தியாச்சு. ஓகே, இப்ப இத வந்து இருமையா மாத்தலாமா? சிஃபத்து மௌசூப் சிஃபத்துல இருமையா மாத்துங்க. அத்வாலிபத்தானி அஜ்ஜமீலத்தானி. ஜமீல் எங்க வந்துச்சு? சாரி, புதிய இதென்ன சொல்றீங்க? அத்வாலிபத்தானி ஜதீதத்தானி. துவாலிபத்தானி ஜதீதத்தானி. ஓகே, இப்ப இது வந்து நக்கீராவா இருக்கு, பொது பெயரா இருக்கு. மாரிஃபாவா மாத்துங்க. அல் வரும். அத்வாலிபானி தாலிபத்துன் அத்வாலிபத்து ஜதீதத்து. ஓகே ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பாடம் பார்த்தோம்? மௌசூஃப் சிஃபத் பார்த்தோம். அதோட இன்னொரு பேர் வந்து மன்னொழுத்து வநாத்து. அது வந்து ஒருமையாக இருந்தா எப்படின்னும், ஒருமை ஆண்பால் இருமை ஆண்பால் ஒருமை பெண்பால் இருமை பெண்பால் வந்து இன்னைக்கு நம்ம கோலா வந்து பார்த்திருக்கோம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இதையே வந்து நம்ம திருப்பி அடுத்த வாரமும் கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு நடந்த பாடலுக்கு புரிஞ்சுச்சா? இல்ல ஏதாவது டவுட் இருக்குதா? நாத்துவ மன்னோளத்துல ஒருமை ஆண்பால் இருமை ஆண்பால் ஒருமை பெண்பால் இருமை பெண்பால் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் ஏதாவது இருக்குதா? புரிஞ்சது உஸ்தாத், அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஓகே, சரி இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து நம்ம குர்ஆன் அத்தியாயம் வந்து பார்ப்போம். தர்ஜுமா வந்து பார்ப்போம். தர்ஜுமால இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் வந்து சூரத்துல் ஆதியாத் வந்து பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, சூரத்துல் ஆதியாத். சூரத்துல் ஆதியாத். ஆதியாத்னா விருந்து செல்லக்கூடிய ஒண்ணு. இது வந்து அல்லாஹ் எதை குறிப்பிடுறான் அப்படின்னா குதிரைகள் வந்து குறிப்பிடுறான். சரிங்களா? வல் ஆதியாத்தி விரைந்து செல்பவர்கள் மீது. லப்ஹன் எப்பயுமே நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒரு இஸ்மு வந்து ஃபியலாகவும் இல்லாம ஃபாயிலாகவும் இல்லாம மஃபூலாகவும் இல்லாம எந்த ஒரு காரணமாகவே இல்லாம ஃபத்தஹு தன்வீன், அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபியல் ஃபாயில் மஃபுல் அப்படின்ற எந்த மஃபூலாக இல்லாம, முக்கியமா மஃபுல் தான் ஃபத்தஹு தன்வீன் ஆகும் மஃபுல் பிளேஸ்ல வர்றது. அப்படி அது மஃபூலாக இல்லாம ஃபத்தஹு தன்வீன் பெற்று ஒரு இஸ்மு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹால்னா நிலைமையை குறிக்கிறது. மூச்சு திணறக்கூடிய ஒரு நிலைமையை அது குறிக்கிறது. சரிங்களா? மஃபூலாக ஒரு இஸ்மு இல்லாம இருந்து அது ஃபத்தஹு தன்வீன் பெற்றுச்சு அப்படின்னா அது ஹாலை குறிக்குதுன்னு அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் இப்ப இந்த பாடம் படிச்சிருக்கோமா, திருப்பி வரக்கூடியதுல நான் ஹால் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். வல் ஆதியாத் அப்படின்னா முபுத்ததா. சரிங்களா? வல் ஆதியாத் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கா. வல் ஆதியாத் பெண்பால் பன்மையா வந்திருக்கு, அலிஃப்லாம் பெற்றிருக்கு. வல் ஆதியாத்தி மூச்சரித்து விரைந்து ஓடக்கூடியது. சபர் வந்து என்ன பண்ணணும்? தன்வீன் பெற்று தானே வரணும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபத்தஹு தன்வீன் பெற்று வந்திருக்கு. அப்ப மஃபூல்ன்ற காரணமே இல்லாம ஃபத்தஹு தன்வீன் பெற்று வந்திருக்க காரணத்தினால இது ஹாலுடைய நிலைமை. ஹால் என்றால் நிலைமையை குறிக்கிறது. ஹால்னா நிலைமைன்னு அர்த்தம். அப்ப
அப்ப இது நிலைமை, ஒரு நிலைமையை குறிக்குது. என்ன நிலைமை? மூச்சு திணறக்கூடிய ஒரு நிலைமை. சரிங்களா? அப்ப ஹாலுக்கு எப்படி பொருள் வைப்போம் அப்படின்னா ஆஹ அப்படின்னு பொருள் வைப்போம். மூச்சு திணறி ஓடக்கூடியதாக உள்ள குதிரைகள் மீது சத்தியமாக அர்த்தம். சரிங்களா? அப்ப ஹாலுக்கு ஆஹன்னு வைக்கணும். ஹால் ஃபத்தகத்தின் பெற்றதாக இருக்கும். மஃபூல்ன்ற ஒரு காரணம் இல்லாம சும்மா தனித்து இந்த இடத்துல ஹபர் தானே வரணும். ஆனா பாருங்க இப்படி வந்திருக்கா. அப்ப இது ஹாலுடைய நிலைமையை குறிக்கிறது. ஆதியாத்தி விரைந்து செல்லக்கூடியதாக உள்ள குதிரைகள் மீது. அப்படின்னா இந்த இடத்துல சத்தியம்னு அர்த்தம். ஒரு சூறா ஃபர்ஸ்டே ஆரம்பிக்கும் போது அப்படி ஆரம்பிச்சிருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அத்துஃப்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம படிச்சோம்ல, நம்ம சென்டென்ஸ் மேக்கிங்ல படிச்சிருக்கோம். வேன இன்னும் அப்படின்னு அர்த்தம். இன்னும், அவனும் இவனும் அப்படின்னா அப்படி சொல்லி சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். இன்னும் அப்படி சொல்லி இன்னும் இன்னும் சொல்லி பார்த்தோம். ஆனா ஒரு சென்டென்ஸோடைய ஆரம்பத்திலேயே வந்துச்சு அப்படின்னா அது சத்தியத்திற்கான சரிங்களா? இப்ப நம்ம கூட சொல்லுவோம்ல, சில பேர் சத்தியம் பண்ணும்போது வல்லாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லாஹி, அப்ப அந்த என்பது சத்தியத்தை குறிப்பது. அல்லாஹின் மீது ஆணையாக. அது ஒரே ஒரு தான். ஆனா அந்த பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பொருள். சத்தியத்தை குறிக்கக்கூடியது. வல்லாஹி. அதே போல வல் அஸ்ரு, காலத்தின் மீது சத்தியமாக. அதே போல வல்லுஹா, முற்பகல் மீது சத்தியமாக. வஷம்சி, சூரியனை சத்தியமாக. அப்போ ஒரு ஒரு எழுத்தினுடைய ஆரம்பத்தில் வரும்போது சத்தியத்தை குறிக்கும். அதே போலதான் இங்கேயும் சத்தியத்தை குறிச்சிருக்கு. சத்தியமாக. ஆதியாத், ஓடக்கூடியவை. லபஹன், மூச்சிறைத்து. இன்னும். மூரியாத்தி, பறக்க. சரிங்களா? அது இது என்ன, ஒரு காற்று, ஒரு நெருப்பு பிளம் குறிக்குது. சரிங்களா? அது எப்படி அப்படின்னா கதுஹன், அப்படியே தனக்கு முன்னாடி எது இருக்குன்னு தெரியாதாக உள்ள ஒரு நெருப்பு பிளம்பு. மூரியாத், அதாவது என்னன்னா அந்த குதிரை ஓடும்போது அப்படியே ஃபயரா இருக்கா. அத அல்லாஹ் வர்ணிச்சு சொல்றான். மூரியாத்தி கதுஹன், அது நெருப்பு பிளம்பை கக்கிட்டு ஓடுது அந்த குதிரை. சரிங்களா? மூரியாத்தி சுபஹன். இந்த மூரியாத்தி கதுஹன் இருக்கு பாத்தீங்களா? அத இன்னொரு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நெருப்பு பிளம்பை கக்கி செல்வ விரும்பி சத்தியமாகனா, இப்ப ராக்கெட் எல்லாம் விடுறாங்கல்ல, அதெல்லாம் என்ன செய்யுது? போகும்போது நெருப்பு பிளம்பை கக்கிட்டு தான் போடுது. அப்ப அல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த ராக்கெட்டுகளை பத்தி முன்னாடியே சொல்லிட்டான் அப்படி சொல்லியும் ஒரு அறிவியல் பூர்வ மாத்திரத்தை இதை சொல்லுவாங்க. மூரியாத்தி கதுகனா நெருப்பு பிளம்பை அடிச்சு செல்வதற்கு சத்தியமாக அப்படின்னு. அடுத்து முகீராத்தி சுபஹன். முகீராத்துனா பாயிண்ட் செல்றது. சுபஹன்னா காலை வேளையில் பாய்ந்து செல்பவை மீது சத்தியமாக. فأثرن به نقعا. فأثرن அப்படின்னா நக்கஅன்னா புழுதி. சரிங்களா? புழுதியாக அதனால் அசரன பரப்பவை மீது சத்தியமாக. فوسطن به جمعا. ஜம்அன்னா படை. فوسطن அப்படின்னா நுழைந்து செல்லுதல். பிஹி, படையில நுழைந்து செல்லுது பத்தியில அந்த குதிரை அதை சொல்றான். فأثرن به جمعا. இன்ன நிச்சயமாக, இன்சான மனிதன், லி ரப்பிஹி தன்னுடைய இறைவனுக்கு, லகனூத் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். நிச்சயமாக அவன், அலா தாலிக்க அதற்கு, ஷஹீத் அவனே சாட்சியாக இருக்கின்றான். இன்னும் நிச்சயமாக அவன், லிஹுப்பில் கைர் நன்மையான, அது கைர்னா செல்வம், செல்வத்தை நேசிப்பதில் பேராவலாக இருக்கின்றான். லிஹுப்பில் கைரி லஷதீத். அஃபலா யஅலமு அவன் அறிய வேண்டாமா, இதா புஅசிர அவன் செல்லும் பொழுது, மாஃபில் குபூர் கபர்கள்ல அவன் செல்லும் போது என்னத்தை அவன் கொண்டு போப்பான்னு அவனுக்கு தெரிய வேண்டாமா?
மாஃபி சுதூர், அன்றைய நாள்ல அவனுடைய உள்ளங்கள்ல இருக்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் ஒன்று திரட்டிடுவானா. இன்ன ரப்பஹும், நிச்சயமாக இறைவன், பிஹிம் அவர்கள் மீது, யௌம இதீன் அன்றைய நாள் மறுமை நாளே, லஹபீர் அனைத்தையும் தெரிந்தவனாக இருக்கின்றான் அப்படி சொல்லி மறுமை நாளை பத்திர ஒரு வசனத்தை இறைவன் இந்த சொல்லி காட்டுறான். சரி, ஓகே, இன்னைக்கான கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.